வணக்கம் நண்பர்களே. அகத்தியர் ஐயா எந்த பாடலை சொன்னாலும் அது மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பலன் கொடுக்கிற மாதிரியான பொருட்களையோ பக்குவத்தையோ தான் சொல்லுவார். அதே போல கற்ப முப்பு குறுநூல் என்கிற நூலில் 48 முதல் 55 வரையிலான இந்த பாடலிலேயும் பசலைக்கீரையை பற்றி சொல்லிவிட்டு பசலைக்கீரையோட பலனால பிரம்மன் எழுதி அனுப்பியிருக்கிற தலையெழுத்தையும் கூட மாற்றிடலாம்னு சொல்லித்தரார். பசலைக்கீரையில் குத்துப்பசலை, தரை பசலை, கொடிப்பசலை, சிவப்பு பசலைன்னு பல வகைகள் உள்ளன. பசலைக்கீரைக்கு கிரீன் ஸ்பினாச் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அருமையான மிக எளிமையான பக்குவத்தில் பசலைக்கீரை நெய்யின் பலனை அகத்தியர் ஐயா சொல்லி இருப்பதை பார்க்கலாமா? மதியமிர்தம் உண்டாக்கால் காய சித்தி, வல்லாரை கொண்டாக்கால் எல்லாம் சித்தி அப்படின்னு பாடலை ஆரம்பிக்கிறார். மதியமிர்த லேகியம்னு சித்தர் பெருமக்கள் பலரும் செய்து மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மதியமிர்த லேகியம் சாப்பிட்டா கூட காய சித்தி கிடைக்கும். வல்லாரை சாப்பிட்டு வந்தா எல்லா சித்தியும் கிடைக்கும். இந்த ரெண்டையுமே சாப்பிட்டு வந்தா கற்பத்தோட பலனெல்லாம் ஒன்னா சேர்ந்து கிடைக்கும்னோ. சரியான காலம் வரும்போது இவைகளை பார்த்து வாங்கி சந்தேகம் இல்லாம சாப்பிட்டா சித்தன் போல ஆகிடலாம்னோ. காலையில எடுத்துக்கொள்வது மிகவும் நன்று. மாலை வேளை என்றால் 2ஆம் பட்சம்தான் என்று சொல்கிறார். இதை எதற்காக சொல்லணும்னு கூட கேட்கலாம். அடுத்து வர்ற பாடலுக்கு தொடர்பு இருக்குது. அடுத்ததா, பட்சம் என்றால் நல்லதடா பார்த்து வாங்கு, பசலை என்று பெயராச்சு பாவி மக்கா அப்படிங்கிறார். வல்லாரக்கீரைய 2ஆம் பட்சம்னு சொன்னாலும் நல்லதுதான், சாப்பிடலாம்னுட்டு நல்லதா பார்த்து வாங்குங்க. வல்லாரைக்கு கூட பசலைன்னு ஒரு பெயர் இருக்குது. அதனால பசலைக்கீரையா வல்லாரை கீரையான்னு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லைன்னா தெரிஞ்சவங்க கிட்ட காண்பித்து தெரிந்து கொண்டு பசலைக்கீரைய வாங்கி கொள்ள வேண்டும். பசலைக்கீரைய பார்த்து ஒரு கீரை கட்டு அளவு வாங்கிட்டு பயப்படாம வேற மட்டும் வெட்டி தூர போட்டுட்டு வெறும் இலைய மட்டும் எடுத்து நறுக்கி கல்லூரல்ல போட்டு இரும்பு உலக்கையால இடிக்கணும்னு சொல்றார். இந்த காலத்துல ஆட்டோரல்லையோ மிக்சியிலேயோ அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி அரைச்சி எடுக்கிறப்போ உப்பு கலந்த நீர் 1 டம்ளர் ஊத்தி அரைச்சி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்ததா 4 படி அமுரி விட்டு அடுப்பிலேற்றி நலமான பசலைக்கு பாதி சூடம். பசலைக்கீரைய அரைச்சி எடுத்து உப்பு தண்ணீரையும் கூட சேர்த்து பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கிறதோட கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி கூட சேர்த்து கலந்துட்டு அடுப்புல வைத்து விநாயகருக்கு பூஜைய போட்டுட்டு நெருப்ப மூட்டி அதுவும் சிறு தீயா அடுப்பை எரிய விட்டு பத்திரமா பாத்திரத்துக்கு அடியில பிடிக்காம லேசாக கிண்டி விடணுமா. அடுப்புல வச்சிருக்கிற பாத்திரம் சூடாகி பசலைக்கீரையும் உப்பு தண்ணீரும் பச்சை கற்பூரமும் சேர்ந்து கொதிக்கும் போது நெய்யா பொங்கி வருமா. அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? வருகிறதை பதம் பாரு கடுகின் மேலே, வருகுமடா நெய் மிதக்கும் வடித்து வாங்கு. நெய் போல கொதிச்சு மளமளன்னு வர்ற நெய்ய கரண்டியில எடுத்து நெய் பதத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்துட்டு
அப்படி நெய்யா மிதக்கிறத கலக்கிடாம கரண்டியில கொஞ்சம் கொஞ்சமா வடிச்சு எடுத்து தனியா பத்திரப்படுத்திக்கணும். பாத்திரத்துல தங்கி இருக்கிற பசலை கீரையெல்லாம் கருகி போயிடாம எடுத்து அதையும் தனியா எடுத்து வச்சுக்கணுமா. நெய்யையும் கீரை பிப்பியையும் கலக்காம தனித்தனியே வச்சுட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி பூசை பண்ணிட்டு சிவயோக நிஷ்டையோட பீங்கான் பாத்திரத்துல தனித்தனியே எடுத்து பத்திரப்படுத்திக்கணும் சொல்லிட்டு அடுத்ததா பதனம் வெகு பதனமடா சூதானந்தான் பத்திரமாய் வைத்த பின்பு பாகங்கேளு. பசலைக்கீரையில் கிடைத்த நெய் சாதாரணமான பொருள் அல்ல. கவனமாக பக்தியாக தயாரித்து எடுத்து வைத்த பசலை நெய்யினால இன்னும் பல மாதிரி பல விதத்துல பாகம் செய்யலாம்னு சொல்லிட்டு இப்படி தயாரித்த பசலை நெய்யோடு பலவிதமான தாது பொருட்களையும் பருப்பு வகைகளையும் வீரத்தையும் சாரத்தையும் சேர்த்து செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இதை சேர்க்கலாமா அல்லது அதை சேர்த்திருக்கலாமோ அப்படின்னு அலையாதீங்க, மலைச்சு போயிடாதீங்க. சந்தேகம் இல்லாம இந்த கற்பம் வானத்தை விட உயர்ந்ததுன்னும் இதுதான் விதின்னு நினைக்காம இதுதான் சரியானதென்று உறுதியாக இருங்கப்பா. இந்த பக்குவத்தை கேட்பதற்கே விருப்பம் இல்லாதவர்களுக்கும் கேட்டுட்டு கேலி செய்கிறவர்களுக்கும் இந்த பசலைக்கீரையோட அருமைய தெரியாதவர்கள்ட்டையும் வெளியில சொல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு அடுத்ததா ஆம் என்ற ரேசக பூரகந்தான் பண்ணு, ஆம் என்ற ரேசக பூரகந்தான் பண்ணு, அசையாமல் கும்பகத்தில் நின்று கொண்டு அமைதியாக மனதிற்குள்ளேயே ஓம் என்று சொல்லியபடி ரேசகமும் பூரகமும் செய்வதோடு அசையாமல் இருந்து கும்பகத்தில் இருந்து கொண்டு வாசியோகம் செய்து வருவதோடு தயாரித்து வைத்திருக்கிற பசலை நெய்ய ஒரு கரண்டி அளவுக்கும் பசலை கீரைய ஒரு நெல்லிக்காய் அளவுக்கும் ஒரு நாளைக்கு 2 வேளைக்கும் சாப்பிட்றதுக்கு சொல்லித்தரேன் கேளுப்பான்னுட்டு காலையில பசலை நெய் எடுத்துக்கலாம். மாலை வேளைகள்ல பசலை கீரைய சாப்பிடலாம்னு தினசரியும் சாப்பிட்டுக்கிறதும் நல்லதுதான். இல்லைன்னா 3 நாளைக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு 2 முறையோ கூட தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். அடுத்ததா சொல்ல போறதுதான் ரொம்ப முக்கியமானது. புஷ்டிதனை கொண்டதினார் பலம் உண்டாச்சு, புகழான தைலத்தால் அழகுண்டாச்சு. முதலாவதாக பசலைக்கீரையை சாப்பிடுறதால உடல்ல பலம் கிடைக்கும். 2வதாக பசலைக்கீரையில கிடைக்கிற நெய்யினால அழகு வந்துரும். 3வதாக வயசாகுதுன்னு நினைவுபடுத்துகிற நரைத்தலும் திரையும் ஓடி போகும்னோ. 4வதாக நோய் பிணி என்கிற வார்த்தையே மறந்து போயிடும்னோ. உடம்பு நல்ல நிறமாகி உடம்பு இறுகி ஆரோக்கியமா இளமையா இருக்கலாம்னோ. 5வதாக உடம்பு இறுக ஆரம்பிச்சிட்டாலே உடம்பு வைரம் போல வலிமையாகிடும்னு சொல்றார். அடுத்ததா போச்சுதே பிரம்மனிட்ட லபியும் போச்சு, பொன் போல திரேகம் எல்லாம் மின்னலாச்சு. பசலைக்கீரையாலையும் பசலைக்கீரை நெய்யாலையும் உடம்பு வைரம் போல ஆயிடும்னு அகத்தியர் ஐயா சொல்லி தந்தார். அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றார், பிரம்மன் நம்ம தலையில எழுதியதாக நம்பப்படுகிற தலையெழுத்தே மாறி போயிடும்னு சொல்றார்.
உடம்பு பொன் போல தேஜஸ் கூடி பல பலன்னு மின்னுமா. சிறப்பான தேகம் கிடைக்கிறதுக்கு வரம் கிடைச்ச மாதிரி இருக்கும்னோ. மரணம் என்பது தானாக ஒரு நாளும் வரவே வராதுன்னோ. காலையில பசலை நெய்யையும் மாலையில பசலை கீரையையும் சாப்பிட்டு வர்றதால உடம்புல இருக்கிற நரம்புகள்லாம் கம்பம் போல நிமிர்ந்து நிற்கும். இனிமேல் என்ன பேரின்பமும் பெரும் கூத்தும் கொண்டாட்டமுமாக வாழ்க்கை இருக்கும்னு அகத்தியர் ஐயா சொல்லித்தரார். கீரை வகைகளை மக்களை சாப்பிட சொல்லி எத்தனையோ சித்தர்களும் பெரியோர்களும் ஆதி காலத்திலிருந்தே சொல்லி இருக்கிறார்கள். அகத்தியர் ஐயா சொல்லித்தந்த பசலை கீரையையும் சரியான முறையில சித்த மருத்துவர்கள்ட்ட தெளிவாக சொல்லி ஆலோசனைகளை பெற்று சாப்பாட்டில் சேர்த்துக் கொள்வதும் மருந்து பக்குவமாக எடுத்துக்கொள்வதும் சரியானதும் நலமானதுமாக இருக்கும் என்றும் நம்புகிறோம். அகத்தியர் ஐயா சொல்லித் தந்தது நல்ல விஷயம் தானே. அடுத்த ஒரு அருமையான பதிவில சந்திக்கலாமா? பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் பலன் பெற்றவர்களுக்கும் பெறப்போகின்றவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.